ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய டிஷ் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி பொடி. அதாவது தோசை அல்லது இட்லி இதுக்கு உண்டான ஒரு குழம்பு இல்லாமலோ, மற்ற வேறு சட்னி இல்லாமல் ஒரு அவசர தேவைக்கு செய்கிற ஒரு இட்லி பொடியை நம்ம தயாரிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் நமது சேனலினுடைய அனைத்து ப்ரோக்ராம் மற்ற ஏதாவது பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் அமுத்திடுங்க. நமது சேனல் உங்களை வந்து சேரும். எந்த ஒரு புது வீடியோ இருந்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அந்த இட்லி பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம நண்பர்களே, இப்போ நம்ம இட்லி பொடி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அதாவது கருப்பு எள் இருக்குது. இது கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் வீட்டில் வெள்ளை எள் இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வெள்ளாங்க பூண்டு, வரமிளகாய், அடுத்தது மிளகு, ஜீரகம். இது மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரகம் இல்லாத உணவு சிறக்காது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜீரகம் சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதே போல் பெருங்காயம். இந்த பெருங்காயமானது பார்த்திங்கன்னா பல வகையிலும் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது. இந்த பெருங்காயத்தை நம்ம சேர்த்திக்கிறோம். அடுத்ததாக பருப்பு, அதாவது இது கடலைப்பருப்பு. நம்ம வடையெல்லாம் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வடைப்பருப்பு இதுக்கு பேர். இந்த கடலைப்பருப்பு. இப்படியாக நம்ம இந்த உளுந்து இவை அனைத்துக்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து தயார் நிலையில் வைத்துக்கிட்டு நம்ம இதை எப்படி தயாரிக்க போகிறோங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ அடுத்தது மறந்துட்டேன், இந்த கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்துக்கணும். இது இல்லாமல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். நான் இதை உங்களுக்கு எப்படி தயாரிக்கிறதுங்கிறத இப்போ வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு தயாரிக்கும் முறையை செயல்படுத்தலாம் வாங்க நண்பர்களே. இப்பொழுது நம்ம தயாரிக்கும் முறையை உள்ளே போகலாம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். பற்ற வச்சுக்கிட்டு நம்ம இந்த வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கிறோம். இது ஒரு மிதமான சூடான உடனே நம்ம முதல்ல என்ன பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு இதை எடுத்து, அதாவது நம்ம எண்ணெயோ மற்ற எதுவும் உள்ளே போடக்கூடாது. வெறும் உளுத்தம்பருப்பை நம்ம உள்ளே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை லைட்டாக நம்ம ஒரு லைட்டாக ஒரு கலருறோம். இந்த வறுத்து கலரும் பொழுது அடுத்ததாக நம்ம அந்த கடலைப்பருப்பு அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை இது நல்லா வணக்கி ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக, அதாவது இந்த வெள்ளை நிறத்திலிருந்து சற்று கலர் மாறும் அளவுக்கு லைட்டாக ஒரு வறுத்துக்கிறோம். அந்த வறுத்துட்டு சூடாகிட்டு இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த ஒரு டம்ளருக்கு ஒரு அளவுக்காக வச்சுருக்கிறோம். இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் போட்டு கலரணும். இது கொஞ்சம் மிதமான சூட்டில் கொஞ்சம் நேரம் ஆக அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக கொஞ்சம் மாறுற அளவுக்கு அது வரும். பக்குவம் அடையும் பொழுது அடுத்தபடியாக நம்ம கலரி கொண்டே இருக்கணும். ஏன்னா அது தீஞ்ச மாதிரியோ அல்லது கருகின மாதிரியோ போகக்கூடாது. அந்த பதமாக நம்ம லேஸ்ட்டாக மிதமான ஒரு நெருப்பை வைத்து நம்ம அதை வணக்கிக்கிட்டே இருக்கணும். இருங்க, ஒரு 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம தேவையான பதத்திற்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை நம்ம நிறுத்தி வச்சுக்கிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறோம். இது நம்ம வணங்கினோடனே ஒரு தட்டில் நம்ம கொட்டிக்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம எடுத்து வச்ச பொருட்கள், அதாவது நம்ம இந்த வெள்ளாங்க பூண்டும் மிளகாய், இது தேவையான அளவு. காரம் ஒரு சிலருக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஒரு சிலருக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மிளகாயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு சரியான அளவுக்காக ஒரு 4 மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம
அதே போல் நம்ம இதையும் வந்து நல்லா வணங்க வைக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிதமான சூட்டில் ஒரு 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 15 நொடிகள் ஒரு சின்ன வறுத்து நம்ம வந்து, அதாவது இதனுடைய பச்சை வாசம் அப்படிங்கிறது இல்லைங்களா, அந்த வாசம் போகிற அளவுக்கு நம்ம ஒரு மிதமாக ஒரு வதக்கிட்டு இதை நம்ம தேவையான அளவுக்கு இப்போ வதக்கிட்டோம். நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை எடுத்து அந்த இதோடவே கொட்டி வச்சுக்கிட்டு அடுத்த பொருளை வந்து நம்ம அது மாதிரி வணக்கணும். இதை வந்து நம்ம இந்த சீரகம், மிளகு இந்த ரெண்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து லைட்டாக ஒரு மிதமான சூட்டுக்கு அது கூட வந்து நம்ம இந்த எள், அதாவது இதில் வெள்ளை எள்ளாகவும் சேர்த்திக்கலாம், கருப்பு எள்ளை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டில் எது வேணாலும் நமக்கு என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இதோடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம அந்த கருவேப்பத்தலை நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, இந்த கருவேப்பத்தலையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு வதக்கிக்கிட்டு அந்த சூட்டிலே பார்த்திங்கன்னா அது லைட்டாக கொஞ்சம் அந்த பதத்துக்கு வரும் பொழுது நம்ம இந்த பெருங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து தேவையான அளவு. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ் பண்ணுறது நைட்டு நேரத்தில் தான் அதிகமாக உபயோகப்படுத்துவோம். அதனால் வந்து நமக்கு தேவையான பெருங்காயத்தை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாங்க அஜீரண கோளாறுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இந்த நெஞ்சரிச்சல் இந்த மாதிரி சில விஷயங்கள் வராமல் பாதுகாத்துக்கணும். அதுக்காக நம்ம அந்த பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் இல்லையா, அதை வதக்கிடுறோம். இது ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பதமாக வதங்கிருச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், தீஞ்சு போகாத மாதிரி பதமாக இருக்கிற மாதிரி நம்ம வதக்கிட்டு அதையும் எடுத்து நம்ம கொட்டிக்கிறோம். அடுத்தபடியாக நமக்கு என்ன தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறோம். இந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலங்களையோ அல்லது பனிக்காலத்துலேயோ கொஞ்சம் நவுத்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இது வந்து உடனே யூஸ் பண்ணுறது இல்லையா, நம்ம ஒரு மாதம் வரைக்கும் ஒரு 2 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம இதை வந்து லைட்டாக அதே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம், அந்த கடாயை வந்து சூடாக இருக்கும், அந்த கடாயில் சும்மா லைட்டாக போட்டு ஒரு சின்ன வறுவு அப்படிங்கிறப்ப அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை போய் வரன்னு வந்து உப்பு வந்துடும். இது வந்து உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு, ஒரு சிலர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஒரு சிலர் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். அதற்கு ஏற்றாற் போல் நம்ம வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த உப்பு பார்த்திங்கன்னா பருபருன்னு ஆயிடுச்சு, அந்த ஈரத்தன்மை போய் பார்த்திங்கன்னா நல்ல பருபருன்னு ஆயிடுச்சு. இந்த உப்பை வந்து நம்ம ஏற்கனவே எல்லாம் வதக்கி வச்சுருக்கிறதுக்குள்ளே இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போது நமக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கினது அனைத்தையும் ஒட்டுக்கா ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 5 நிமிடத்திலிருந்து ஒரு 3 நிமிடத்திலிருந்து ஒரு 5 நிமிடம் நம்ம இந்த சூடு இருக்குது இல்லைங்களா, இந்த சூடு ஆறும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கலவையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா பவுடர் ஆயிரும். இப்போ நம்ம இது ஆறுறதுக்கு ஒரு 3 நிமிடம் ஒரு ஆற வச்சு இது சூடு கம்மியானோனையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு 3 நிமிடம் ஆறணும். இப்போது நம்ம இந்த வறுத்து வச்ச கலவை ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து மேலும் சுவையூட்டும் வகையில் ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா, அதாவது நம்ம பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம வந்து லைட்டாக வறுத்து ஒரு கைப்பிடி அளவு, அதாவது நம்ம 1 டம்ளர் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 1/2 டம்ளர் ஒரு அளவுக்கு நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னும் வந்து சுவை மிகுதியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை அனைத்தையும் இந்த வணக்கி வச்ச அனைத்து கலவைகளையும் இந்த வறுத்து வைத்த அனைத்து கலவைகளையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து உள்ளே போட்டு அரைக்கணும். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிட்டோம். இது வந்து நமக்கு தேவையான சாஃப்டாக ஓரளவுக்கு நம்ம அரைச்சிக்கிறோம். அரைச்சிட்டு
இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கடாயிலே பாருங்கள் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த அரைத்து வைத்த இட்லி பொடியானது ரொம்ப மிருதுவாக இருக்குது. இதுக்குள்ளே நம்ம நெய் அல்லது கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் கூட சேர்த்துக்கிட்டு நம்ம உணவில் வந்து நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தொட்டு ஒரு சட்னி மாதிரியோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. இதை அரைச்சி நம்ம ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா, ஒரு கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா, நம்ம தேவைப்படும் பொழுது 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு கடலை எண்ணெயோ அல்லது நெய்யோ நல்ல எண்ணெயோ சேர்த்து நம்ம கலக்கி அதில் நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை தட்டுங்க. உங்களுக்கு மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.